உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விவசாயிகள் போராட்டம் இல்லாமலே 5 ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள். அதை பாராட்டணும். புரிஞ்சதா? நமக்கு சோறு போடுற விவசாயிய குண்டர் சட்டத்துல போடுற வெக்கக்கேடியா திமுக, வெக்கக்கேடியா முதலமைச்சர். சார் நீங்க சார் டிஎம்கே ஆரம்பிச்சீங்க? டிஎம்கே ஆரம்பிக்கல, புரட்சியாளர் ஜூலி ஆரம்பிச்சாங்களா? அவர் சொல்ற ஆள் எனக்கு யாருனே தெரியாது. நான் எங்க வீட்டுக்கு போனோம், இப்பவே போனோம், நான் பேக் பண்றேன். தமிழ்நாட்டின் வரலாற்றில் இல்லாத அளவில் மாநில அரசின் நெல் மற்றும் கரும்புக்கான ஊக்கத்தொகையை அதிகரிக்க முடிவு செய்துள்ளோம். நீங்க பேசிக்கிட்டே இருங்க. மக்களுக்கு தேவையான நல்லதை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். இப்போ ஒரு எதிர்கட்சியா இருக்கிறவங்க எங்க பயங்கரமா ஸ்கோர் பண்ண முடியும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்க ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த காலத்துல பயங்கரமா பண்ணிருப்பாங்க. அதே விஷயத்தை இப்ப இருக்கிற ஆளுங்கட்சி சொதப்பி வச்சிருப்பாங்க. அப்ப அந்த விஷயத்தை ஆயுதமா எடுத்து பாத்தீங்களா, எங்க ஆட்சியில சூப்பரா பண்ணியிருந்தோம், நீங்க இப்படி பண்ணிருக்கீங்களே, இது நியாயமான கேள்வி கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா அவங்க ஆட்சி காலத்திலேயே அந்த விஷயத்தை போட்டு சொதப்பி குழப்பி வச்சிருக்காங்க. அதை கொண்டு போய் ஆயுதம்னு எடுத்துட்டு எங்கேயாச்சும் மேடையில போய் பேசினா கூட எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டாங்க. சட்டசபையில கொண்டு வந்து பேசினா சும்மாவா விட்டு வைப்பாங்க? போட்டு பொளந்து எடுத்துட்டாங்க. அப்படி எந்த விஷயத்தை அவங்க ஆயுதமா எடுத்தாங்க, இவங்க எப்படி எல்லாம் பொளந்து எடுத்தாங்கன்றத பாத்துருவோமா? நம்ம ஆளுங்க பூரா இடிச்சுக்கிறாம அவசரப்படாம வரிசையா வாங்க. இன்னைக்கு பூரா நான் இங்கதான் இருப்பேன். விவசாயிகள் போராட்டம் இல்லாமலே 5 ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள். அதை பாராட்டணும். புரிஞ்சதா? 5 ஆண்டு காலம் தமிழகத்திலே விவசாயிகள் போராட்டம். நான் முதலாக தஞ்சையில போய் விவசாய கருத்து கேட்பு கூட்டத்தை நடத்தும் போது எப்படி வெடித்தது. சோ சார் சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா, கடந்த 5 வருஷமா திமுக தானே ஆட்சியில் இருந்துச்சு. அந்த 5 வருஷம் தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அம்புட்டு விவசாயிகளுக்கும் பொற்காலம்னு சொல்லலாம். ஏன்னா விவசாயிகள் கேட்ட எல்லா விஷயத்தையும் அந்த அரசு செஞ்சு கொடுத்துருக்கு. அவங்க ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு கிளம்ப வேண்டிய அவசியமே இல்லாத அளவுக்கு திருப்தியா வச்சிருந்தாங்க விவசாயிகளை அப்படிங்கிற மாதிரி சொல்றாருல்ல. ஆனா கடந்த 5 வருஷமா விவசாயிகள் எதுக்கெல்லாம் போராட்டம் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத தாவேக்காவுடைய அமைச்சர் ரமேஷ் இருக்கார் இல்லையா, அவர் சொல்றாரு. அதையும் கேளுங்க. உங்களை பத்தி சிறப்பா எடுத்து சொல்லி நான் பாத்துக்கிறேன் சார். செஞ்சிருவேன்னு தெரியும்பா. மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் வந்து எவ்வளவு அழகாக ஒரு திரைக்கதையை தயார் பண்ணுவாருன்னு நான் இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அழகான திரைக்கதையெல்லாம் பேசிட்டு இருந்தார். விவசாயிகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் 5 ஆண்டுகள்ல போற போக்குல ஒரு திரைக்கதை வசனம் ஒன்று சொன்னாரு. சிக்கன்ல கொடுத்துட்டாங்க. டேய் கிளம்புமா. போன ஆட்சியெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல விவசாயிகள் வந்து 309 கோடிக்கு வந்து நீங்க நெல் சேமிப்பு கிடங்கள் அமைப்பீங்கன்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சுன்னு பல இடங்கள்ல கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. தஞ்சாவூர்லயே அண்ணங்கிட்ட எல்லாம் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நானே வந்து மாட்டிக்கிட்டனே. வாகன போக்குவரத்து இருக்கு பாத்தீங்களா, அந்த கொள்முதல் செய்துவிட்டு வாகன போக்குவரத்து செய்யக்கூடிய பல்வேறு முறைகேடுகள் நடந்ததாக விவசாயிகள் எல்லாம் போராட்டம் பண்ணாங்க. அதெல்லாம் அண்ணன் கண்ணுக்கு வரவே இல்லையா என்னன்னு தெரியல. நீ என்ன கொஞ்சம் வரச்சிக்கையா. கரும்புக்கு ஒரு விலை நிர்ணயம் அரசாங்கம் செஞ்சா அந்த விலைக்கு கீழே இன்னொரு விலையை அதிகாரிகள் நிர்ணயம் செய்து கருது கொள்முதல் செய்ததாக விவசாயிகள் போராடினாங்க, பிரச்சனை பண்ணாங்க. அதையும் அண்ணா மறந்துட்டாரு போல. இவ்வளவு போராட்டத்தை விவசாயிகள் கடந்த 5 வருஷமா திமுக ஆட்சியில பண்ணிருக்காங்க. ஆனா எங்க ஆட்சியில ஒரு போராட்டம் ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கலன்னு பேசிட்டு இருக்காங்க. இதை வச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒண்ணு விவசாயிகள் பண்ண போராட்டம் எதுக்குன்னு உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கணும், இல்ல போராடுறவங்களே விவசாயிகள் தான் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கணும். இந்த அவமானம் உனக்கு தேவையா? ஆனா இதுல மத்தவங்கள கூட விடுங்க. கடந்த 5 வருஷமா யாரு விவசாயிகள் கூட நின்றாங்களோ இல்லையோ, ஒருத்தர் கூடவே நின்றார். விவசாயிகளுக்கு ஒன்னா துடிச்சு போயிருவாப்ல, விவசாயியுடைய தோழன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒருத்தர் விவசாயிகளுக்கு ஒன்னா டப்புன்னு களத்துல இறங்கிடுவாப்ல. அப்படிதான் கரும்பு தோட்டத்துல டப்புன்னு களத்துல இறங்கினாரு. ஆனா எப்படி இறங்கினாருன்றதை கேளுங்க. எல்லாரும் விவசாயிகள் அண்ணன் ஒவ்வொருத்தரை பத்தியும் சொல்லும் போது ஒரு முக்கியமான விவசாயியை மறந்துட்டாரு. கரும்பு தோட்டத்துக்குள்ள கான்கிரீட் போட்டு நடந்த விவசாயியை பத்தி அண்ணன் சொல்ல மறந்துட்டாரு. எனது கரும்பு தோட்டத்துக்குள்ள காங்கிரீட் போட்டு இறங்கினாரா? என்னடா சொல்ற? அவரை போய் விவசாயிகள் நீ தோழன்னு சொன்ன, விவசாயிகள் கொண்டா துடிச்சு போயிருவாருன்னு. ஆனா கடைசி வரைக்கும் அந்த விவசாயி யாருன்னு சொல்ல மாட்டீங்களேன்னு தானே கேக்குறீங்க. அது சம்பந்தமா ஒரு போட்டோவே ரிலீஸ் ஆச்சு. அந்த போட்டோவை பார்த்தே நீங்க தெரிஞ்சுக்கோங்க அது யாருன்னு. எங்க பாப்போம். பாத்தீங்களா, விவசாயிகளுக்கு ஒன்னா அப்படியே துடிச்சு போயிருவாப்ல. அதனால கரும்பு தோட்டத்துக்குள்ள இறங்குனா உள்ள சகதியா இருக்கும், அதுக்குள்ள கொண்டு போய் காலை வச்சுக்கிட்டு ஐயோ அப்படிங்கிறதுனால ஒரு காங்கிரீட்டை போடுங்க, நல்லா நடந்து போயிடலாம்ல அப்படின்னு சொல்லி நடந்து வந்திருக்காப்ல.
கரும்பு தோட்டத்துக்குள்ள காங்கிரீட்டுங்கிற விஷயத்தெல்லாம் யாராச்சும் யோசிச்சிருப்பாங்களா சொல்லுங்க? அப்படி யோசிச்ச ஒரு தலைவனை நம்மளாம் தலைக்கு மேல தூக்கி வச்சு கொண்டாட வேணாமா? இப்படி விவசாயிகளுக்காக போராடின தலைவனை எப்படி அவங்களுக்குலாம் தோக்கடிக்கிறதுக்கு மனசு வந்துச்சு அப்படின்னு நாக்க போடுக்கிற மாதிரி கேட்க வேணாமா? ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. சரி ரைட், அது தூக்கி ஓரமா வைங்க. இப்போ முக்கியமான மேட்டருக்கு வருவோம். விவசாயிகள் போராடவே இல்லை அப்படிங்கறத சொன்னதுக்கு ஒரு பக்கம் அமைச்சர் ரமேஷ் போட்டு அடிச்சார் இல்லையா? அடுத்த சிடிஆர் நிர்மல்குமார் வந்திருக்காப்ல. அவர் சொல்ற விஷயத்தை கேட்டீங்கன்னா நீங்க இன்னும் சாக்காவீங்க. கேளுங்க. வேணா உறுப்பினர் வந்து போற போக்கில் அப்படியே நகைச்சுவையோட சிரிச்சுக்கிட்டே வந்து போராட்டங்கள் இல்லாத ஒரு ஆட்சின்னு சொன்னாரு. போன ஆட்சியில விவசாயிகள் போராட்டம் பண்ணி அவங்க மேல குண்டாஸ் போட்ட அரசு போன அரசு வலிக்குது. எத்தனை பேர் குண்டாஸ் போட்டு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியும். விவசாயிகள் போராட்டம் கடுமையாக அடக்கப்பட்டது, எல்லா இடத்துலயும் அடக்கப்பட்டது. அவ்வளவு வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்குது. அழுதுருவேன். அவ்வளவு பேர் நிலுவையில் உள்ள வழக்குகளை வாபஸ் பெற சொல்லி போன வாரம் தான் விவசாயிகள் சார்பாக பெரிய கோரிக்கையும் வைக்கப்பட்டது. சோ அதை வந்து இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். நன்றி. விவசாயிகள் மேல குண்டா சட்டம் அதெல்லாம் போட்டு வச்சுக்கிட்டு ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணாத ஒரே காலம் திமுகவின் ஆட்சி காலம் அப்படின்னு எப்படி தான் பேசுறதுக்கு வாய் வருதுன்னே தெரில. நீங்கள் கூட நினைக்கலாம் சும்மா போகிற போக்கில் அடிச்சு விட்டு போகலாம்ப்பா, அதுக்கெல்லாம் ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களே போய் சர்ச் பண்ணி பாருங்க. ஏன் நம்ம அன்புமணி ராமதாஸ் இருக்கார் இல்லையா, அவர் வந்து கண்டனம் தெரிவித்து பெரிய ஆர்ப்பாட்டமே பண்ணாப்புல, அதையும் பாருங்க. உலகத்துல நான் எவ்வளவு நாடுகளுக்கு நான் போயிருக்கிறேன், இந்தியாவுக்கு அத்துணை மாநிலங்களுக்கு நான் போயிருக்கிறேன். ஆனால் முதல் முறையாக நமக்கு சோறு போடுற விவசாயிய குண்டர் சட்டத்துல போட்டிருக்கு. வெக்கக்கேடியா திமுக, வெக்கக்கேடியா முதலமைச்சர், வெக்கக்கேடியா ஏழுமலை வஜ்ரவேலு, வெக்கக்கேடியா. நீங்க வெட்டி தலை குனியணும். மானம் ரோஷம் வெக்கம் எதுவும் கிடையாது உங்களுக்குலாம். விவசாயிகளை எப்படியா நீ குண்டர் சட்டத்துல போடுவ? பாத்தீங்களா, நமக்கெல்லாம் சாப்பாடு போடுற விவசாயிகள் போன ஆட்சியில நீதி கேட்டு போராட்டம் பண்ணாங்கன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அவங்கள கைது பண்ணி குண்டா சட்டத்தை போட்டு வச்சிருக்காங்க. ஆனா இப்ப அதே விவசாயிகளை யூஸ் பண்ணி நாங்க அவங்களுக்காக தான் போராடுறோம், அவங்களுக்காக தான் ஆர்ப்பாட்டம் பண்றோம், விவசாயிகள் ஒன்றும் நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம், விவசாயிகள் தான் எங்களுடைய கண்கள், விவசாயிகள் தான் எங்களுடைய மூச்சு, நாங்க சட்டசபையில கூட வந்து குரல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்கன்னா இவங்களை என்னன்னு சொல்றது? அட இவ்வளவுங்க. இப்ப ரீசெண்டா கூட நம்ம எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினுடைய தலைமையில தஞ்சாவூர்ல வச்சு மாபெரும் ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக சார்பில் பண்ணாங்கல்ல, அதே தஞ்சையில வச்சு நீங்க ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்களே, அந்த வாக்குறுதி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கும்பகோணத்துல விவசாயிகள்லாம் போன ஆட்சியில போராட்டம் பண்ணாங்க. அதுவும் யார் பேரை சொல்லி எந்த கொடியை காஞ்சி போராட்டம் பண்றாங்கன்னு பாருங்க. முதல்வர் ஸ்டாலினுக்கு விவசாயிகள் கருப்பு கொடி காட்டிய சம்பவம் தஞ்சை மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அர்ச்சனை சொல்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டாலே. ஸ்டாலின் அவர்களுடைய பேரையே சொல்லி கருப்பு கொடியெல்லாம் காமிச்சு போராட்டம் பண்ணிருக்காங்க, அதுக்காக அரெஸ்டும் பண்ணிருக்காங்க. அது கூட அவருக்கு தெரியல போல இருக்கு. சரி ரைட், அதை கூட விட்டுருங்க. இதுல இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவர் பேசும்போது என்ன சொன்னாப்ல, எங்க ஆட்சியில விவசாயிகள் போராட்டமே பண்ணது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னார்ல. ஆனா விவசாயிகள் எத்தனை நாட்களுக்கு போராட்டம் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத அழுத்த திருத்தமா சொல்றாங்க. கொஞ்சம் சாக்காகாம கேளுங்க. வர வர சாட்சி எல்லாம் ஸ்ட்ராங் ஆகிட்டே போகுது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே திருமண்டக்குடி திரு ஆரூரான் சர்க்கரை ஆலை முன்பு ஆலை நிர்வாகத்தை கண்டித்து கையில் காலி மதுபாட்டிலுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக கைது செய்தனர். நீங்க என்ன சார் சொன்னீங்க? விவசாயிகள் போராட்டம் இல்லாமலே 5 ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள், அதை பாராட்டும். இதில் விவசாயிகளின் பெயரில் வங்கிகளில் வாங்கிய 300 கோடி ரூபாய் கடன் முழுவதையும் தீர்த்து வைக்க வேண்டும் உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கரும்பு விவசாயிகள் சங்கம் 1143வது நாளாக போராட்டம் நடத்தி வருகின்றன. நல்லா கேட்டீங்களா? 1143 நாட்களா அவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்களாமா. கிட்டத்தட்ட 3.5 வருஷமா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஆட்சி பண்ணதே 5 வருஷம், அதுல 3.5 வருஷம் அவங்க போராட்டம் பண்ணிருக்காங்க. அப்போ ஆட்சியில போராட்டம் இல்ல, போராட்டத்துல தான் அந்த ஆட்சியே இருந்திருக்கு. இத்தனைக்கு அந்த போராட்டம் எங்க நடந்திருக்கு? தஞ்சை மாவட்டத்துல. அந்த தஞ்சாவூர்ல போயிட்டு இப்ப ஆர்ப்பாட்டமா? அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. அதுலயும் இப்போ விவசாயிகள் வாங்கின கடனை ரத்து பண்ண சொல்லி சொல்றாங்க இல்லையா? அப்போ விவசாயிகள் பேர்ல வாங்கின 300 கோடி ரூபாய் கடனை வந்து ரத்து பண்ண சொல்லிருக்காங்க. ஆனா அதுக்கு ஏதாச்சும் ஆக்ஷன் எடுத்தாங்களான்னு சொல்லி கேட்டா அதுவும் பிம்பிலிக்கு பிலாப்பி தான். இல்லன்னு சொல்லிட்டானா? அப்ப பணம் இல்லையா? இல்ல சாரி. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கடந்த 5 வருஷமா திமுக ஆட்சியில விவசாயிகளுக்கு இருந்தது பொற்காலம் கிடையாது, போர்க்காலம். 5 வருஷமா அவங்கள போராட்டத்திலே வச்சுட்டு இப்ப விவசாயிகளுக்காக நாங்க போராடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நடத்துறீங்களே ஒரு நாடகம். இந்த நாடகத்தை இப்ப இருக்கிற தமிழ் சீரியல் தேட்டர்ஸ் கூட எடுக்க மாட்டாங்க போலயே.
நான் எல்லாம் ரங்கங்கிட்ட இருக்குதா? ஒரு பக்கம் சட்டசபையில வச்சு திமுக எம்எல்ஏக்கெல்லாம் இப்படி அடி வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, இன்னொரு பக்கம் திமுகவுடைய சப் டிவிஷன் ஜென்சி டிஎம்கே அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தோம் இல்லையா? இப்ப அவங்களையும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாருன்னு கேக்குறீங்களா? வெளியிருந்துலாம் ஆள் வரல, அவங்க கட்சியிலேயே தான். அதையும் கேளுங்க. ஜென்சி இதுவே ஒரு கட்டுக்கதை. சார் நீங்க சார் ஜென்சி டிஎம்கே ஆரம்பிச்சீங்க? டிஎம்கே ஆரம்பிக்கல. சார் ஜென்சி டிஎம்கே ஊர்ல மீட்டிங் வச்சிட்டு இருக்கீங்க. அதுதான் சொல்றேன், டிஎம்கே ஆரம்பிக்கல. புரட்சியாளர் ஜூலி ஒரு நிமிஷம். அது யாருன்னா அவர் சொல்ற ஆள் எனக்கு யாருனே தெரியாது. நான் எங்க வீட்டுக்கு போனோம், இப்பவே போனோம், நான் பேக் பண்றேன். இப்பவும் சொல்றேன், ஜென்சி டிஎம்கே இஸ் நாட் பீன் ஃபவுண்டட் பை டிஎம்கே. அது அவங்களாவே தன்னிச்சா பண்றாங்க, அவங்க இஷ்டம். ஆக்சுவலா அவர் ரொம்ப ஓப்பனா என்ன சொல்ல வராருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஜென்சி டிஎம்கேக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவங்களா பொழுது போகாம ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க ஏதாச்சும் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் சீரியஸா எடுத்து வந்து எங்ககிட்ட கேட்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. இதுல யார் ரொம்ப அடி வாங்கினதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, போராளி ஜூலியா. யாருப்பா அது? அந்த பேர்ல நான் கேள்வியே பட்டது கிடையாதுன்னு சொல்லிட்டாப்ல. புரட்சியாளர் ஜூலி ஒரு நிமிஷம். சொல்ற ஆள் எனக்கு யாருனே தெரியாது. ஜென்சி டிஎம்கே பசங்களுக்கு எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு நீங்க பேசினாலும், அந்த பசங்க ஏதாச்சும் ஒன்று பேசிட்டாங்கன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ண போனா அதுக்கு கண்டனம் தெரிவிக்கிற ஆள் யாரு? அவங்களுக்காக போய் நிக்கிற லீகல் டீம் யாரு? அவங்களுக்காக போராட்டம் பண்றது யாரு? நீங்க தானே. அப்போஸ் குளுக்கோஸ் அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். சோ இவங்க பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, அந்த ஜென்சி டிஎம்கே பசங்களை ஒரு ஆடு மாதிரி யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்குது. பண்ணுங்கடா நல்லா பேசுங்கடா, ஏதாவது பாத்துக்கலாம்டா, லீகல் டீம் இருக்குடா, வந்து நிப்பாங்கடா பின்னாடி அப்படிங்கிற மாதிரி நல்லா உசுப்பேத்தி விட்டுட்டு கடைசியில் பப்ளிக்ல கேட்டா அவங்களுக்கு என்ன சம்பந்தம்? ஜூலியா அது யாரு? எனக்கு இது வரைக்கும் பேரையே கேள்விப்பட்டது இல்லையே அப்படின்ற மாதிரில இருக்கு. இதுல நம்ம ஏவா வேலு இருக்கார் இல்லையா, அவர் சட்டசபையில வந்து ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டாப்புல, அந்த கேள்விக்கும் பயங்கரமா போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி அவர் என்ன கேள்வி கேட்டாருன்றத நீங்களே கேளுங்க. அவர்கள் நீங்க நல்லா தான் பதில் சொல்றீங்க, ரொம்ப சின்ன வயசாக நல்ல பதில் சொல்றீங்க. ஆனா போகிற போறதுல ஒரு அடி அடிக்கிறீங்க, என்னன்னா ஊழல். எப்படி மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினருக்கு ஒன்று தெரிவிச்சுக்கிறது என்னன்னா, தமிழக வெற்றி கழகம் என்னைக்கும் மதுவினால் வரக்கூடிய வருமானத்தை உயர்த்துவோம் அப்படின்னு எங்கேயும் சொன்னதும் கிடையாது. மதுவினால் வரும் வருமானம் உயர்வதற்கு சந்தோஷப்பட்டதும் கிடையாது. மத்திய கூட சட்டமன்ற உறுப்பினர் கேட்டாரு, எப்படி வருமானம் பெருகுச்சுன்னு. இந்த துறையில இருக்கிற அந்த ஊழல்களை ஒழிச்சதுனால வருமானம் அதிகமாயிட்டே இருக்கு. இன்னமும் அதிகமான வருமானங்கள் வரும் அப்படிங்கறதையும் மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் வழியாக தெரிவித்தார். என்ன அடி அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே 717 ஒயின் ஷாப்பை வேற க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கீங்க, அப்புறமே எப்படி அந்த துறையில் உங்களால ப்ராஃபிட்லாம் காட்ட முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான கேள்வியெல்லாம் போட்டு லாக் பண்ணாப்புல. அதுக்கு கொடுத்த பதிலடி தான் இது. அவர் என்ன சொல்றாப்புல, இதுக்கு முன்னாடிலாம் பார்ட்டி ஃபண்ட்னு சொல்லி வாங்கி அரசுடைய கஜானாக்கு போக வேண்டிய காசை எடுத்து உங்க பாக்கெட்ல போட்டுருந்தீங்கல்ல, இப்ப மொத்த காசும் அரசுடைய கஜானாக்கே வந்துருது, அதனாலதான் எங்களால ப்ராஃபிட்டும் காட்ட முடியுதுன்னு ரொம்ப ஓப்பனாவே சொல்லிட்டாப்ல. இங்க சின்ன பையன் எல்லாம் முதலாளிக்கு அழுத்தா மட்டும் அடிக்கிறான்ப்பா. இதுல சட்டசபையில வச்சு முதல் நாள் பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்கல்ல, அப்ப மரிய வில்சன் அதை படிக்கும் போது நிறைய வார்த்தை பிழைகள் இருந்தது நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சுல. அதை வந்து நான் ஒரு குற்றச்சாட்டா சொல்லல, பட் இருந்தாலும் ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுகோள் ஒன்று வச்சாப்ல. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேளுங்க. நிதியமைச்சர் அவர்கள் பட்ஜெட்டை வாசிக்கிற போது உன்னிப்பாக கவனித்தேன். தமிழில் பல சொற்றொடர்களை அவர்கள் பேசாமல் விட்டுவிட்டார்கள். என்ன சிரிக்கிற கோவர்ல? சில சொற்றொடர்கள் இலக்கண பிழையாக அமைந்தது. இதை குறையாகவோ குற்றச்சாட்டாகவோ இந்த அவையில் நான் வைக்க விரும்பவில்லை. நமது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தனது கட்சிக்காக வெகு சிறப்பாக வாதாடி பலம் சேர்க்கிறார் என்பதை நாங்கள் காண்கிறோம். கோவர்ல இல்ல, நீங்கள் நமது நிதியமைச்சர் அவர்கள் வருங்காலத்தில் அந்த பிழையின்றி பட்ஜெட் வாசிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருக்குமேயானால் நீங்கள் அதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் என்று பணிவோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். அவர் என்ன சொல்ல வரார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மரிய வில்சன் வந்து இங்கிலீஷ்ல பேசி பழக்கப்பட்ட ஒரு மாதிரி தெரியறாப்ல, அதனால இங்கிலீஷ் பிளேன்சி நல்லா வருது, பட் தமிழ்னு சொல்லி வரும்போது அந்த அளவுக்கு இல்ல. ஆனா அதே கட்சியில கூடிய கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து தமிழ் நல்லா பேசுறதுனால நீங்க கொஞ்சம் பிராக்டிஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பட்ஜெட்ல நல்லா வாசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும்ல, ஏன் முயற்சி பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே மரிய வில்சனுக்கு பயங்கரமா கோவம் வந்துச்சு. நான் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறேன், நீங்க தமிழ்ல இப்படி பேசி எனக்கு யூனிக் இப்படி தான் பேச முடியும். அக்செப்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கோசம் சேஞ்ச் பண்ண முடியாது. அட பாவி,
இவ்வளவு கோவக்காரன் நமக்கு தெரியாம போச்சே. நான் இப்படிதான் பேசுவேன். இல்ல பெரிய கைடன்ஸ் பண்ற மாதிரி பண்ண கூடாது. ஏன் ஸ்டைல் இதுதான். அவருக்கோசம் நான் மாத்திக்க முடியாது. எல்லாருக்கும் நான் மாத்திக்க முடியாது. மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. மாண்பு அமைச்சர் கேலி பண்றீங்களா? சட்டசபையில தமிழ்ல மட்டும் தான் பேசணும், இங்கிலீஷ் கலந்துலாம் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல் இருந்து அந்த ரூலை இவர் ஃபாலோ பண்ணாம இங்கிலீஷ்ல பேசிட்டாப்ல அப்படிங்கிற பட்சத்தில் இவர் இந்த மாதிரி சொல்றதுல ஒரு நியாயம் இருக்குது. ஆனா அப்படிப்பட்ட ரூல்லாம் கிடையாது. அப்படிங்கும் போது அங்க இருக்கிற எல்லாருமே இஷ்டத்துக்கு தான் பேசிட்டு இருக்காங்க. அப்ப இவரை மட்டும் சுட்டி காட்டி பேச வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம இருமொழி கொள்கையை அக்செப்ட் பண்ணிருக்காங்க. இங்க இங்கிலீஷ்லயும் பேசலாம், தமிழ்லயும் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ரூலே இருக்கு. அது மீறி ஏன் இப்படி கேட்டு வாங்கி கேட்டுக்கிட்டாருன்னு தெரியல. இதுல கொடுமை என்னன்னா, அட்வைஸ் பண்றவர், வேண்டுகோள் வைக்கிறவர் அவர் முழுமையா தமிழ்ல பேசியிருக்கணும்ல. பட்ஜெட் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் இங்கிலீஷ்ல சொல்லிட்டு எப்பா அது இங்கிலீஷ் வார்த்தை, அதை தமிழ்ல சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னு கேளுங்க. நீங்க நேர கட்டுப்பாடு விதிக்கிற காரணத்தினால் விரைவா முடிக்கணுங்கிறதுக்காண்டி ஊடால அதை நான் சேர்த்துக்கிட்டு வேகமா போறேன். முடிக்கணுங்கிறதுக்காண்டி ஊடால அதை என் ஒரிஜினல் நடையில்னா இவ்வளவு வேகமா நான் போக மாட்டேன். நன்றி தங்கள் சுட்டிக்காட்டியதற்கு. இப்போ கூட ஒரிஜினல் அப்படிங்கிறது இங்கிலீஷ் வார்த்தையா தான் வந்துச்சு. அதுக்கு ஊடாலன்னு சொன்னாரு பாத்தீங்களா, அந்த ஊடாலையே நம்ம ராஜ்மோகன் புடிச்சிட்டாப்ல. என்னன்னு கேளுங்க. இந்த வந்துட்டேன் ராசா. தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் என்ற முறையில் சில விஷயங்களை சொல்லணும். திடீரென நீங்கள் குறுக்கீடு செய்தவுடன் அவர் அறியாமல் ஊடால என்று சொன்னார். அதே போல ஒவ்வொருத்தருக்கும் இயல்பான தமிழ்ல பேசலாம். இதுல வர கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் கிட்ட நீங்க தான் நல்லா தமிழ் பேசுறீங்கல்ல, அதனால மரிய வில்சனுக்கு ஒரு தமிழ் கிளாஸ் எடுத்தா என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் வேண்டுகோள் வச்சார் இல்லையா. ஆனா ராஜ்மோகன் என்ன பண்ணாரு, மரிய வில்சனுக்கு எடுக்க வேண்டிய கிளாஸ் எல்லாம் அப்புறம் பார்ப்போம், முதல்ல உங்களுக்கு ஒரு கிளாஸ் எடுக்க வேண்டி இருக்குன்னு சொல்லிட்டு சட்டசபையிலே வச்சு ஒரு கிளாஸ் எடுத்துட்டாப்ல. அது என்னன்னு கேளுங்க. அன்பிற்கினிய சகோதரர் வாஞ்சையோடு எனது தமிழை பாராட்டி நிதியமைச்சர் என்னோடு தமிழ் வகுப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அப்படி பார்த்தால் மதிப்பிற்குரிய எதிர்க்கட்சி தலைவர் என்ன சங்க தமிழிலால் பேசுகிறார், அவரே இயல்பான தமிழில் தான் பேசுகிறார். நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா. அப்படி வகுப்புகள் நடத்த வேண்டும் என்றால் நேர்மையான ஒரு நிதி நல்கைக்காக, நேர்மையான ஒரு நிதி பட்ஜெட்டை கூட்டத்திற்காக நிதியமைச்சர் ஒரு வகுப்பு நடத்த வேண்டும். அதில் அனைத்து கட்சி உறுப்பினர்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். அதாவது வாயை கொடுத்து புண்ணாக்கிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது இதுதான் போல இருக்கு. இதுக்குதான் மூடிட்டு இருக்கணும்ன்றது. அந்த வழக்கமாவே சட்டசபையில யாருடைய ஸ்பீச் பயங்கர ஃபயரா இருக்குதோ இல்லையோ, நம்ம எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மட்டும் எந்திரிச்சிட்டாருன்னு வைங்களேன், கையில இருக்கிற பேப்பரை பார்த்து கடற்கடன்னு படிச்சு பயங்கர ஃபயரான கேள்வி எல்லாம் கேட்டுருவாப்ல. ஆனா போன சட்டசபையில நம்ம சிஎம் சார் வந்து நியூஸ் பேப்பர்லாம் படிக்கிறீங்களா இல்லையான்னு சொல்லி கேட்டதுனால இன்னைக்கு சட்டசபைக்கு பேப்பரை எடுத்து வரல போல இருக்கு. எந்திரிச்சு ஒரு கேள்வி கேட்கலங்க. அமைதி அமைதி அமைதியோ அமைதி. ஆனா வெளியே பிரஸ் மீட்லாம் அவர் பேசுவாரு பாருங்களேன். தாவேக அரசு நிறைய வாக்குறுதிகள் கொடுத்தாங்களே, 70 நாள் ஆயிப்போச்சு, என்னாச்சு 2500 ரூபாய் தரேன்னாங்களே, என்னாச்சு விவசாய கடனை ரத்து பண்றேன்றாங்களே, என்னாச்சு பாப்பல. ஆனா இன்னும் 4.25 வருஷம் இருக்குது. அந்த 4.25 வருஷத்துல பண்றாங்களா இல்லையான்னு சொல்லி பொறுத்திருந்து பார்த்துட்டு கூட நம்ம பேசலாம்னு வைங்களேன். ஆனா இவங்களுக்கு 5 வருஷம் முடிஞ்சு போச்சுல்ல. 5 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க என்னென்ன வாக்குறுதிகள்லாம் கொடுத்தாங்கன்னு ஒரு வாட்டி பார்ப்போமா. 500 ரூபாய் கேஸ் சிலிண்டர் வழங்கப்படும். அதே போல பெட்ரோல் 70 இப்ப ஜாஸ்தி, நம்ம ஆண்டு 75 ரூபாய்க்கு வழங்கப்படும். டீசல் 62 ரூபாய் அப்படின்னு சொன்னீங்க சாரு. விவசாய கடன் ரத்து செய்யப்படும், கல்வி கடன் ரத்து செய்யப்படும், டோல்கேட் எல்லாம் மூடப்படும். இதெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தந்திருக்கக்கூடிய வாக்குறுதி. விவசாயிகள் கடன் ரத்து செய்யப்படும் எப்போ அப்பவே சொல்லியிருக்காங்க. இதுல கல்வி கடன் ரத்து செய்யப்படுமா, டோல்கேட்லாம் இருக்கவே இருக்காதான். ஆமால நேத்து கூட நான் திருப்பூர் வரைக்கும் போயிட்டு வந்தேன், ஒரு டோல்கேட் இல்லையப்பா. நக்கல்யா அவனுக்கு. விவசாயிகள் கடன் என்ன, விவசாயிகள் பேர்ல வாங்கின கடனை கூட ரத்து பண்ணல. கேட்டா வாக்குறுதி கொடுத்தா நிறைவேற்றணுமாம்ல. இது நேத்து இன்னைக்கு இல்ல, காலங்காலமா தொண்டு தொட்டு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். ஆனா ஒரு விஷயத்தை நம்ம திமுக கிட்ட இருந்து கத்துக்கிட்டே ஆகணுங்க. நம்ம பண்ணாட்டா கூட அடுத்தவனை பார்த்து எப்படி கான்பிடண்டா அந்த கேள்வியை கேட்கறது அப்படிங்கறத வேற யாருக்கிட்டையும் இல்ல, டிஎம்கே காரங்க கிட்ட இருந்து தான் கத்துக்கணும் போல. கத்துக்கணும் ஐயா, கத்துக்கணும். தம்பி கிட்ட இதை கத்துக்கணும். சரி ஓகே, திமுக விவசாயிகளுக்காக எதுவும் பண்ணலன்னு சொல்றோம்ல. தாவேக அரசு வந்து 70 நாள் ஆகி போச்சு இல்ல, அவங்க விவசாயிகளுக்காக என்னதான் பண்ணிருக்காங்கன்ற கேள்வி வரும்ல. விவசாயிகளுக்காக முதல்வர் விஜய் வந்து ஒரு குட் நியூஸையும் அறிவிச்சாப்ல, அது என்னன்றதையும் கேட்டிருக்கு. 110 கீழ் அறிக்கை அளிக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அனுமதி கோரியுள்ளார்கள். அனுமதி அளிக்கப்படுகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விவசாயிகள் நெல் மற்றும் கரும்புகளை பயிரிடவும், அறுவடை செய்திடவும், விற்பனை செய்திடவும் தங்களது உடல், பொருள், ஆவி அனைத்தையும் செலவிட்டு மேற்கொள்கின்றனர். அவங்களோட பரம்பரையை உங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்காக வாழ்ந்த குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு வரும். தற்சமயம் தமிழ்நாட்டின் பினான்சியல் பொசிஷன் சரியில்லாமல் இருந்தாலும் நெல் மற்றும் கரும்பு பயிரிட்டுள்ள விவசாயிகளின் நலனை பாதுகாக்க வேண்டும் என கருதி தமிழ்நாட்டின்
வரலாற்றில் இல்லாத அளவில் மாநில அரசின் நெல் மற்றும் கரும்புக்கான ஊக்கத்தொகையை அதிகரிக்க முடிவு செய்துள்ளோம். இப்பதாண்டா என்ற மனசு குழுகுழுன்னு இருக்கு. இந்த ஆட்சியில விவசாயிகள்லாம் பயங்கரமா கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்படி கஷ்டப்படுற விவசாயிகளுக்கு நீங்க பெருசா என்னதான் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி கேள்வி கேட்க இந்தா பண்றோம்னு வரிசையா இவங்களும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா சிஎம் சார் அனௌன்ஸ் பண்ணிட்டாப்ல நெல் மற்றும் கரும்புடைய ஊக்கத்தொகையை அதிகரிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ தயவு செஞ்சு நீங்க கேட்கறத நிப்பாட்டாதீங்க, இவங்களும் கொடுக்கறத நிப்பாட்ட மாட்டாங்கன்னு நம்புறோம். நீங்க பேசிக்கிட்டே இருங்க. மக்களுக்கு தேவையான நல்லதை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். மக்கள ஒரு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கணும். இது வரைக்கும் நம்ம இங்க இருக்கக்கூடிய இல்ல அவரோ ரேஷன் கடையில இருந்து அரிசி வாங்கி நம்ம வீட்டுல சாப்பிட்டு இருப்போமா? அதற்கு உடனடியாக முதலமைச்சர் சொன்னார், உடனடியாக 2750 சன்னரக நெல்லுக்கு விலை ஏற்றுவோம். அந்த நெல் அதிகமா உற்பத்தி படும் பொழுது அந்த நெல்ல மக்களுக்கு கொடுங்கன்னு சொன்னதுக்காக இன்னைக்கு 2750 ரூபாய் ஏத்திருக்காரு. சோ இது மூலியமா விவசாயிகளும் பலனடைறாங்க, அந்த ரேஷன் அரிசியை வாங்கி சமைக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த மக்களும் பயனடைறாங்க. எங்க மனசெல்லாம் நிறைஞ்சு இருக்கு. வாங்கிக்கங்க தம்பி, வாங்கிக்க. 4000 ரூபாய் எதற்காக கரும்புக்கு ஏத்திருக்காரு அப்படின்னா, முன்னாள் விவசாயத்துறை அமைச்சர் அண்ணன் சொல்லணும், கரும்போடைய ஏக்கர் பரப்பளவு கடந்த 5 வருஷத்துல எத்தனை லட்சம் ஏக்கர்ல இருந்து எத்தனை லட்சம் ஏக்கர் குறைஞ்சிருக்கு தெரியல. 100% 30% குறைஞ்சிருக்கு கரும்புடைய சாகுபடி. நம்மளுடைய விவசாயிகள் கரும்பு பயிர் நாளைக்கு மகாராஷ்டிரால இருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய நிலைமை வரும். இன்றைக்கு மகாராஷ்டிரால இருந்து வந்துட்டு இதற்காக தான் நீ 4000 ரூபாய் விலையை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. விவசாயின்னு போடுங்க, நல்லா கம்பீரமா இருக்கும். உறுதியாக நாங்கள் சொல்றோம், இந்த ஆட்சி 5 வருடம் முன்பு விவசாயிகளோட பொற்கால ஆட்சியாக எங்களுடைய முதலமைச்சர் உருவாக்க சொன்னதை செய்வார். கேட்டீங்களா? தாவேகா அரசு விவசாயிகளுடைய நலனுக்காக என்னெல்லாம் பண்றாங்க அப்படிங்கறத அவர் சொன்னாப்ல. ஆனா அதை கூட விடுங்க, திமுக அரசு என்ன பண்ணிருக்கு நிறைய பேர் கேட்டீங்கல்ல. 70% கரும்பு சாகுபடியை அழிச்சிருக்காங்க. இதை விட விவசாயியுடைய நலனுக்காக அவங்க என்ன செஞ்சிட முடியும் சொல்லுங்க? இப்ப விவசாயிகள்லாம் திமுக அரசுக்கு என்ன கைமாறு செய்யறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியா தம்பி? முதல்ல நீங்க வாங்க. அந்த தாவேகா ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் என்ன மாற்றம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பல பேர் கேள்வி கேட்டு இருப்பீங்க. அந்த மாற்றம் என்ன அப்படிங்கறத சட்டசபையில வச்சு சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தரே சொல்லியிருக்காப்ல. அது என்னன்றத கேளுங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் எங்கேயும் இப்போ ஒரு பில்டிங் பிளானுக்கு அப்ரூவலுக்கு லஞ்சம் இல்ல, ஊழல் இல்ல, போலீஸ் டிபார்ட்மெண்ட் இல்ல. பணத்துக்கு பதிலா சென்ட் வாங்கிக்கங்க சார். வேலைக்கு உழவச்சிராத போயா. ஒரு நல்ல ஆட்சி வந்ததுனால நியாயம் இருந்தா நடக்கும், சொன்னா நடக்கும் എന്നുള്ള ஒரு நம்பிக்கை அந்த ஏழைகளுக்கு இருக்கு, அந்த ஏழை எளிய மக்களுக்கு இருக்கு. இதெல்லாம் கேட்டா திமுக எம்எல்ஏக்கள் அப்படி பேருக்கு வயிற்றுல பத்திக்கிட்டு எரியுமே. என்னது நல்ல ஆட்சிக்கிறானே, என்னடா இது ஊழல் இல்ல லஞ்சம் வாங்கலன்றாங்க. அப்ப இந்த ஆட்சியில வாங்கலங்கிறத அழுத்த திருத்தமா சொல்லும் போது போன ஆட்சியில வாங்கினாங்கன்னு சொல்ற மாதிரிலாம் இருக்கு அப்படின்லாம் யோசிப்பாங்களோ? எரியுது, வயிறு எரியுது. போன ஆட்சியில லஞ்சம் இருந்துச்சு, ஊழல் இருந்துச்சு, ஒரு டிபார்ட்மெண்ட் விடாம பார்ட்டி ஃபண்டா வாங்கினாங்கன்னு வெளியே இருக்கிறவங்க எல்லாம் பேசினாங்க. ஏன் திமுக இருந்து வெளியே இருக்கிறவங்களும் பேசினாங்க, திமுக கவுன்சிலர் வரைக்கும் பேசினாப்ல. கடைசியில் அந்த விஷயத்தை சட்டசபை வரைக்கும் கொண்டு வந்து பேசிட்டாங்களே. முடிஞ்சு போச்சியா, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த தமிழ்நாட்டில் நிறைய குற்றச்சம்பவங்கள் நடக்குது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணமா இந்த போதைப் பொருள் தான் இருக்குது இல்லையா? போன ஆட்சியில் அந்த போதைப் பொருள்ங்கிறது பயங்கரமான புழக்கத்தில் இருந்துச்சு அப்படிங்கிறதுனால இன்னுமே அதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதுக்காகவும் ஒரு குட் நியூஸை சொல்லியிருக்காப்புல நம்ம சிஎம் சார். அது என்னன்றதை கேளுங்க. தமிழ்நாட்டில் போதைப் பொருட்களை ஒழிக்க 65 சிறப்பு படைகளை நியமித்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. போதையில்லா தமிழ்நாட்டை நோக்கி தான் தாவேகா அரசு வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்தாங்க. இப்போ அடுத்த ஸ்டெப்பா பாத்தீங்க அப்படின்னா 65 சிறப்பு படைகளை வந்து நியமிச்சிருக்காங்க. ஸோ இதனால இன்னுமே கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த போதைப் பொருள் எவ்வளவுக்கு எவ்வளவு குறையுதோ அவ்வளவுக்கு எவ்வளவு குற்றங்கள் வந்து குறையும். ஸோ அந்த ஸ்டெப்ஸை நோக்கி தான் தாவேகா அரசு டிராவல் பண்ணிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் நாங்கெல்லாம் போயஸ் கார்டன்ல வீடு வாங்க கூடாதா, ஏன் நாங்கெல்லாம் தேசிய விருது வாங்க கூடாதான்னு சொன்னது போய் இப்ப அடுத்ததா ஏன் நாங்கள்லாம் அரசியல்ல வரக்கூடாதா, கட்சி ஆரம்பிக்க கூடாதா, தொகுதிக்கு தொகுதி ஆட்களை போடக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி இறங்கிட்டாப்ல. இதுக்கு முன்னாடி வரைக்கும் தனுஷ் வந்து கட்சி ஆரம்பிக்க போறாரா, அந்த கொடி கட்சி கொடியா இருக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ ரொம்ப அபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணிட்டாப்ல. ஆமா,
நானும் வந்து அரசியல்ல குதிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி கோவையை நோக்கி இப்ப அரசியல் பயணத்தை நகர்த்திருக்காப்ல. எண்ணம் போல் தான் வாழ்க்கையின் அந்த குரல் உங்ககிட்ட சொல்லும். சட்டமன்ற தொகுதி வாரியாக உறுப்பினர்களை சேர்ப்பது தொடர்பாக தனுஷின் நற்பணி மன்றம் அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. கோவை மாவட்டத்தில் 5 தொகுதிகளில் உறுப்பினர்கள் சேர்க்க தனுஷ் அறிவுறுத்தி இருக்கிறார் என்று மன்ற தலைவர் தெரிவித்திருக்கிறார். தனி கொடி பயன்படுத்தும் நிலையில் தொகுதி வாரியான உறுப்பினர்கள் சேர்ப்பு கவனம் பெற்று வருகிறது. வரட்டும், நம்ம தனுஷ் அவர்களும் அரசியலுக்குள்ள வரட்டும். யார் வேணாலும் அரசியலுக்குள்ள வரலாம், யார் வேணாலும் மக்களுக்கு நல்லது பண்ணலாம், எதுவும் தப்பு கிடையாது. என்ன நாகரிகமான அரசியல் பண்றாங்களா, அதுதான் முக்கியம். இத ஒரு ஹாபிட்டா மாத்துங்க, செஞ்சு பாருங்க, உங்க வாழ்க்கையே மாறிடும். ஒன்னும் இல்ல, எழுதி வச்சுக்கோங்க. தனுஷ் இப்ப கட்சி ஆரம்பிக்க போறாரு, அரசியலுக்குள்ள வர போறாருன்ற மாதிரி பேச்செல்லாம் அடிபட்டுச்சுல. மற்ற கட்சியெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு கட்சி சாட்டை எடுத்து விளாசி 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 அவரை எவ்வளவு அசிங்கப்படுத்தி எவ்வளவு நாரடிக்கிறாங்கன்னு மட்டும் வெயிட் அண்ட் see. அண்ட் வழக்கமாவே நம்ம வீடியோல பாத்தீங்க அப்படின்னா என்னதான் கொஞ்சம் சீரியஸா போனாலும் ஃபைனலா குபீர்னு சிரிக்கிற மாதிரி கொஞ்சம் ஜாலியா மைண்ட்லாம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி இப்பயும் வச்சிருக்கேன். என்னன்னு பாருங்க. சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க. இதெல்லாம் ஒரு பம்பரம் சுத்தணும்னு வேகமா சுத்தும், எங்க ஆணி இருக்குன்னே தெரியாது. திடீர்னு கிருகிருன்னு அங்க போய் டொப்புன்னு வரும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஆக்கரோட அப்படி நிக்கணும். அப்ப மண்டை சுத்தி அப்படி விழுகும் போது ஒற்றே போடா போட்டு 2ஆ பொளக்கணும். புரியுதா புரியுதா இருக்குப்பா. உண்மையிலேயே நம்ம பசங்களாம் தேவையில்லாம காசு கொடுத்து எங்கெங்கயோ ஸ்டாண்ட் அப் காமெடி எல்லாம் போய் பார்த்து வேஸ்ட் பண்ணிருக்காங்க. இங்க போகணும், நான் எனக்கெல்லாம் வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா போய் நின்று ஒரு 2 மணி நேரம் நல்லா வயிறு குழுந்து சிரிச்சிட்டு வந்துடுவேன். வீடியோ இந்த வீடியோ பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை என்ஜாய் பண்ணீங்க அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்க நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல கூடிய பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைம் வந்து சேரும். ஸோ மீண்டும் மேட்ச் சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோலோட சந்திக்க பை ஃப்ரம் ஷாப்பி. டாடா பை பை அண்ட் டேக் கேர்.